வாங்க வாங்க வாங்க. கட்டவை போ சீக்கிரம். உட்கார ஒரு நாக்காளில ஒரு கட்டில ஏன் நினைக்க உட்கார். உன் மகன் நாகமணிய என் மகனுக்கு நான் பரிசு போட வந்துட்டேன்ல, உன் பொஞ்சாதிய மகளே ஒரு வார்த்தை கேட்கணும்ல, கேளு. அவங்கள அது கேட்கணும். போக இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். சட்டம் மாத்துக்க. நீ தட்டி விடுற அறிவு கிட்ட நாய அவன் எம்படி தெருவுல ஒரு நாய் கூட கட்டி வைப்பேன். அதுக்காக நீ யாரு நீ புருஷனா இருந்திருந்தா உனக்கு மறுவாதி கொடுத்திருப்பேன். பெத்த மவளைய கூட்டி கொடுக்குற மாதிரி கொடுக்குறியே, உனக்கு இதுதான் மறுவாதி. என்னடி ஆம்பளைக்கு முன்னாடி ஆட்டம் போறியா? இந்த மாதிரி என் பொண்ணை இவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். இவன் தான் என் மருமக. என்னடி பண்ணுவ? என் மாமா பிறந்த அன்னைக்கு அவன் தலைமாட்டுல வந்து நின்று அவளுக்கு சேலை வச்சு பேர வச்சவன் ஏன் தம்பியா? பிறந்த புள்ளைக்கு முதல் துணி தச்சு போட்டு அவன் மானத்தை வரைக்கும் அரைமுடி செஞ்சு அவளை மடியில உட்காந்து வச்சு தலைமுடி எடுத்து தங்கத்துல காது குத்துலவன் ஏன் தம்பியா? அவன் இடுப்புக்கு வெள்ளியில அண்ணா கொடி எடுத்து போட்டவன் ஏன் தம்பி? அதை மறந்துட்டியா நீ? அவன் எட்டு வச்சு நடந்தப்போ அவன் காலுக்கு கொலுசு வாங்கி போட்டு அழகு பார்த்தவன் ஏன் தம்பியா? அவன் ஊர்வலமா கொண்டு வந்து வீடு நிறைய வச்சுட்டு அவனுக்கு குச்சி கட்டி தடுத்து செஞ்சவன் ஏன் தம்பியா? அவனுக்கு இல்லாத உரிமையை உறுத்தோம் இங்க வேற எந்த தீர்ந்து வரத பயிலுக்கே இருக்கு. நீ எனக்கு வாக்கப்பட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் உனக்கு பிறந்து விட்டு போறோம் போலி. அவனுக்கு எப்படியா போகும்? எப்படி போகும்னு கேக்குறேன். நீ ஒரு புருஷனா சம்பாரிச்சு ஒருவேளை கஞ்சி ஊத்தி அந்த கஞ்சியை நான் குடுத்திருந்தேனா ஓரத்தான் என் உடம்புல ஓடி இருக்கும். ஆனா இன்ன வரைக்கும் நான் பிறக்க விட்டு கஞ்சியை தனியா குடுத்திருக்கேன். பிறகு எப்படி ஓரத்த ஓடும்? இவங்கிட்ட என்ன பேச்சு? தட்ட மாத்துக்கிறியா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தட்ட மாத்துக்கிறியா? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த என் பொண்ணை குடுக்க நான் விட மாட்டேன். நீ பண்ண கொடுமையெல்லாம் பொறுத்து விட்டு போனதுனால நான் பலம் இல்லாதவன் நினைச்சியா? இத பாருடா, புருஷனோட கௌரவம் குறைச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் பொம்பளைக்கு நாங்க பொறுமையா போய்கிட்டு இருக்கோம். உன் கூட இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துறதுக்கு நீ பண்ண கொடுமையெல்லாம் தாங்கிட்டு போனதுக்கு என் மகன் ஒருத்தி தாயா எனக்கு மிச்சம். அவளையும் நீ நாசப்படுத்த நினைச்ச அப்புறம் புருஷனை கூட பார்க்க மாட்டேன். அருவாட அகப்பு கணக்கா நினைச்சு உன் உடம்பெல்லாம் கிண்டப்படுவாக்கிட்டி. என் தம்பி பணமரம் ஏறி ஏறி சம்பாரிச்சு உனக்கு உன் மகனுக்கு போட்டானே, அந்த கடனை எப்படியா தீர்க்க போற? என் மகளை கொடுத்துட்டாயா அந்த கடனை நான் தீர்க்க போறேன். இதுல நீ குறுக்க வந்த அப்புறம் நீ உயிரோட இருந்து நான் புட்டச்சி ஆடுவேன். என் நாகமணி பாடி போலாம். புள்ளவரம் கேட்டு கோயிலுக்கு போனப்ப பொட்ட புள்ளதான் வேணும், அதையும் என் பிறந்த வீட்டுக்கு தான் கொடுக்கணும்னு சாமி கிட்ட கேட்டேன். ஆனா இப்ப தெருவுல போறவங்க வாரவங்க எல்லாம் தட்டை ஏத்திக்கிட்டு என் பொண்ண பரிசு போட வாராங்க. இத கேட்க இந்த வீட்டுல எனக்கு ராதி இல்லையா? என்ன பண்ண சொல்லுது? அவன் என்னடா செத்து போனவளையே நடத்திக்கிட்டு இவளை கட்டிக்க மாட்டேங்க, அதுக்கப்புறமும் இவன் அவனைத்தான் கட்டிக்குவேன், இல்லைன்னா செத்து போவேங்க. இதுக்கு நடுவுல நான் என்னட்டி பண்ணுவேன்? ஏன் அவன் இல்லாட்டி இவன் இல்லையா? இவன் என் கூட பிறந்த தம்பி இல்லையா? என் மவளை கட்டிக்கிறத உரிமை இவனுக்கு இல்லையா? இவளை இவனுக்கு கட்டி வைங்க. அவன் தான் டவுன்ல படிக்க போன இடத்துல எந்த சிரிக்கி கூடவா பழகுனேன்னு சொல்லி தொலைக்கானடி. அப்படி இவளை கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னடா ஏன்டா என் வாய புத்துற? இத பாருடா, இப்ப சொல்லினா உன்னால எப்ப விட முடியாதா? ஏய் ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற? இப்பயாவது வாயை திறந்து சொல்லி தொலையாண்டா. நாகமணியை கட்டிக்கிறேன்னு சொல்றா. அம்மா சொன்ன சரிதான். அத்தா அவன் சரின்னு சொல்லிட்டான். நீ கல்யாண ஏற்பாட்டெல்லாம் பண்ணு. என்னடா எல்லாரும் உனக்கு என்ன கட்டி வைக்கிறதா சொல்றாங்க? கல்லூரி மங்க மாதிரி
கேட்டுட்டு சும்மா இருக்க. எங்க அண்ணனை கட்டிக்க போறவ நான் கட்டிக்க மாட்டேன்னு வாய் திறந்து சொல்ல மாட்டேங்க. என்னடா கடவாணித்தனம் பண்றியா? அப்போ உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருந்தியா? சொல்லுடா சொல்லு. என்னடா அம்மா? என்னடி அவங்கிட்ட போய் சீரிக்கிட்டு இருக்க? நேத்து பிறந்த நாயி எல்லாரையும் அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாட்டி, ஆமா, நான் தான் சொல்றேன், நீ இவனை தான் கட்டிக்கிடணும். நான் இவனை கட்டிக்க மாட்டேன், யார் சொன்னாலும் கட்டிக்க மாட்டேன். இதுக்கு மேல கட்டாயப்படுத்துறீங்கன்னா செத்து போயிடு. செத்து போ. என் வீட்டு மருமகளா நீ வரலைன்னா இந்த இடத்துலயே செத்து போ. கொஞ்ச நேரம் அழுதுட்டு தூக்கி கொண்ட புதைச்சிட்டு நான் நிம்மதியா இருக்கேன். உன்னை என்னடி கேட்கறது? உன்னை எப்படி வலிக்கு கொண்டாடுறதுன்னு எனக்கு தெரியும். வாடி. நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் தீர்க்கறதுக்கு இப்ப உனக்கு ஒரு நேரம் வந்திருக்குல. நேரம் வந்திருக்கு. இந்த உடம்ப விட்டு உசுறு போயிராம இன்னும் இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறனே, அது ஏன் நினைக்க? என் பேத்தி நாகமணி என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னுதான். அது ஒன்னால நிறைவேறாம போயிருச்சு. இப்போ இவளை உன் தம்பிக்கு கட்டி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவ உன்னையே நினைச்சுக்கிட்டு அவனை கட்டிக்க மாட்டேங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, உன் தம்பியை கட்டிக்கிறதுக்கு இவளை நீதான் சம்மதிக்க வைக்கணும். எங்க ஆத்தா சொல்லிட்டு போனதெல்லாம் கேட்டல. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்க? நீ ஒருத்தி பிடிவாதம் பிடிச்சு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் ஏன் குடும்பப்படுத்துத? நம்ம குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்ப எப்படி இருக்கு? நீ மனசு வச்சாதான் அந்த சந்தோஷம் திரும்ப நம்ம குடும்பத்துக்குள்ள வரும். உன்னை நான் தூக்கி வளர்த்தது உண்மையா இருந்தா, அந்த விசுவாசம் உன் நெஞ்சுக்குள்ள இருந்தா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. பேசாம என் தம்பியை கட்டிக்கிடு. நாகமணி, பவுன்ராசனா கட்டிக்கிறேன். ஆத்தா, உன் கல்யாணத்துக்கு வாங்கின சீலை லவக்கை சின்ன வரையில இருக்கு. மனசு மறாம அதை போய் கட்டிக்கிட்டு வாத்தா. இப்பவே கல்யாணத்தை முடிச்சிருவோம். போத்தா.
மறைக்கிற? அது அது என் படம் மாதிரி இருக்கு. குடுறா, குடு. பரவாயில்லை, பண்றேன். எனக்கு சந்தேகமா இருக்கு. குடு. நீ பாக்க பாத்துட்டியா? எல்லாம் பாத்துட்டியா? ஆமா, நான் தான் செஞ்சேன். எல்லாம் நான் தான் செஞ்சேன். எங்க அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க விடாம நிறுத்தினது நான் தான். எங்க அண்ணி சாவுக்கு நான் தான் காரணம். இதெல்லாம் இதெல்லாம் எதுக்காக தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? உனக்காகத்தான். எல்லாமே உனக்காகத்தான். பிறந்ததிலிருந்து நீ என் கூட பழகுன, அதனால தானே உன்னை நான் காதலிச்சேன். ஏண்டி, அதே மாதிரி நான் உன் கூட பழகுனல, அப்புறம் ஏன் நீ என்ன காதலிக்கல? ஏன் காதலிக்கல? சொல்லு சொல்லு. சின்ன வயசுல நடந்ததெல்லாம் நீ மறந்துட்டல. ஆனா என்னால எதையும் மறக்க முடியல. காரணம் இது பருவ கோளாறுனால ஆத்ததும் வந்த காதல் இல்ல. பிஞ்சு வயசுல நெஞ்சில பதிஞ்சு உசிரோடு கலர்ந்து போச்சு. உசிறு போகும்போது அதுவும் போ. நாகமணி, நான் செஞ்ச தப்புதான். ஆனா உன் வாயில மட்டும் தப்புன்னு சொல்லிடாத. இங்க பாரு, இத போய் அண்ணன் கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் முகத்தை என்னால பார்க்க முடியாது. நாகமணி, நாகமணி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நம்ம கல்யாணம் கூட நடக்க போதில்ல, அப்படியே விட்டு. நீ எனக்கு கிடைச்சிட்டல. இனிமே இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். நாகமணி, எங்க அண்ணன் கிட்ட மட்டும் போய் சொல்லிடாத. எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடாத. முடியாது. உங்க அண்ணன் கிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியாது. கண்டிப்பா சொல்லுங்க. சொல்லக்கூடாது நாகமணி. கண்டிப்பா சொல்லுங்க. சொல்லக்கூடாது நாகமணி. நாகமணி, உன் காலை பிடிச்சு கேட்கிறேன். அண்ணன் கிட்ட சொல்லிடாத.